ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு லெவலில் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் உட்காந்து கிளிக் பண்ணிட்டு பீட் மார்க் அண்ட் சேக் வெயிட் ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் கொடுத்துருவேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செட் பண்ணோம். அதுக்கு பீட் மார்க் சென்ட்ரல் மேலே கிளிக் பண்ணுங்கள். பீட் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே டெஸ்ட் லேயர் கொடுத்துருப்பேன். அந்த டெஸ்ட் லேயருக்குலாம் மொபைலுக்கு நார்மல் ஃபான்ஸ் தான் காமிக்கும். இதுமாரி மாடலான ஃபான்ஸ் வேணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டெஸ்ட் லேயர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் டெஸ்ட்னு அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏரோ மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்த மாடலான ஃபான்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் சிம்பிள் இருக்கும், கொடுத்துட்டு அகைன் டிக் கேட்கும், கொடுத்துட்டுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதுமாரி மாடலான ஃபான்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, அடுத்தது கீழே ஆட் இமேஜ்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் இமேஜ்னு இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்காமல் கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் இமேஜ். ஓகே, அடுத்தது ஆட் இமேஜ்னு இருக்கும். அந்த இடத்துலலாம் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. நான் சொல்கிற மாரி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் சொல்கிறேன், பார்த்துட்டு எல்லாம் கர்சர் ஸ்க்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, ஆட் இமேஜ்னு இருக்காமல் கிளிக் பண்ணி கலர்னு சொல்லுவாங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்காமல் கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதுமாரி கர்சர் ஸ்க்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிக்சருக்கெல்லாம் எப்படி எஃபெக்ட் பேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பிக்சருக்கு மேலே வந்து மார்க் பண்ணியிருப்பேன். ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். ஒரு மார்க்னால் ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணோம். இந்த ஃபோட்டோக்கெல்லாம் ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணோம். ஓகே, அடுத்தது இந்த இமேஜுக்கு வந்து செகண்ட் ஷேக் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணோம். அடுத்தது இந்த ஃபோட்டோக்கு வந்து தேர்டு ஷேக் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணோம். அதனால தான் செகண்ட் ஷேக் எஃபெக்ட்டுக்கு 2 புள்ளி வச்சுருப்பேன். தேர்டு ஷேக் எஃபெக்ட்டுக்கு 3 மார்க் பண்ணியிருப்பேன். ஓகே, இது எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த ஷேக் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நான் சொன்ன மாரி தான் ஃபோட்டோக்கு வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணால் இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பேன், கீழே இருக்கும். அடுத்து செகண்ட் ஷேக் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணோன்னா செகண்ட் எஃபெக்ட்னு இருக்கும். அதுமாரி எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட்னு இருக்கும், அது மேலே ஒரே ஒரு மார்க் தான் பண்ணியிருப்பேன். அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ்னு அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 டாட் பட்டனுக்கு அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு காஃபி எஃபெக்ட்ஸ் பண்ணிங்க. பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னா நான் சொன்ன மாரி தான் ஃபோட்டோக்கு மேலே வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணால் ஒரே ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் பட்டன் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதுமாதிரி கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். ஓகே, அடுத்தது செகண்ட் இமேஜுக்கும் ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணோம். அதனால் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். ஆட் இமேஜ் இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு 3 டாட் பட்டன் அதுமாதிரி கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதுமாரி ஃபோட்டோ மேலே பாருங்கள். ஃபோட்டோ மேலே பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுமாரி செகண்ட் 2 மார்க் இருந்துச்சுன்னா செகண்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுமாரி எல்லா ஷேக் எஃபெக்ட்டும் பார்த்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, எல்லா எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இந்த ஃபோட்டோக்கெல்லாம் சிசி லேயர் எப்படி பொறுத்துன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 சிசி லேயர் கொடுத்துருப்பேன். அந்த சைடில் கண்ணு மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்காமல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு காப்பி 3 லேயர்ஸ்னு உங்களுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கொடுத்த பீட் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். பீட் மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு அகைன் நான் கொடுத்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அது மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ்னு அதுக்கு மேலே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிக்சருக்கெல்லாம் சிசி லேயர் செட் ஆகிடும். ஓகே, எல்லாம் முடிச்சிங்கன்னா வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் ஏரோ மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ நிற்கும், கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. ஓகே,
இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகலாம் 701 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.